நன்று கருது நாளெல்லாம் வினைசெய் கருமமே கண்ணாயிரு நினைப்பது முடியும். ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்பிக்கையின் மீது நம்பிக்கை வீடியோ பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது வெற்றிக்கான 3 வழிகள். ஆம், வெற்றிக்கான 3 வழிகளை பார்க்க போகிறோம். இந்த 3 விஷயங்களை நீங்கள் சரியான முறையில் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உச்சத்தை அடைய முடியும். இதை ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு. அதைய நம்ம கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். வெற்றி வழிகளின் 1, அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆம், மற்றவர்களை விட எல்லா விஷயத்தையுமே மிக அதிகமாக தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்படி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சு கொள்ளும்போது தான் ஒரு விஷயத்தை திறன்படவும் திறமையாகவும் நாம் செய்ய முடியும். இது வெற்றிக்கான வழி நம்பர் 1. இந்த தெரிந்து கொள்வதைத்தான் மோர் லேர்ன் மோர் ஏர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றல் என்பதை அதிகப்படுத்தும் போது தான் வாழ்க்கையின் உச்சத்தை அடைய முடியும். பிச்சை புகினும் கற்றல் நன்றேன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தை அதிகமாக கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கக்கூடிய துறையில் எந்த அளவுக்கு உங்கள் திறனை கற்றலின் மூலமாக அதிகரிக்க முடியுமோ அதை அதிகரித்து கொள்ளுங்கள். இது வெற்றிக்கான வழி 1. வெற்றிக்கான வழி 2, அதிகமாக உழையுங்கள். அதாவது ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னா உங்களோட உழைப்பு மினிமம் 5000 ரூபாய்க்காக இருக்கணும். இதையத்தான் நம்ம கர்மயோகம் அப்படின்னு சொல்கிறோம். பணத்துக்காகவோ செயலுக்காகவோ புகழுக்காகவோ மற்றவர்கள் அதட்டலுக்காகவோ வேலை செய்யக்கூடாது. நமக்கு நாமே உணர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்பதைத்தான் சுவாமி விவேகானந்தர் கூறுகின்றார். இனிமேல் நாம் எந்த வேலையை செய்தாலும் சரி, பெஸ்ட், த மேக்ஸிமம் பெஸ்ட், அது உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சு செய்யுங்க. நான் எப்பவுமே என்னோடய பயிற்சி வகுப்பில், அது மெயினாக என்னோடய விற்பனை மேம்பாட்டு பயிற்சி, தொழில் மேம்பாட்டு பயிற்சியில் ஒரு விஷயத்த சொல்லுவேன். நம்ம ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா அடுத்த டைம் அதை வேறு யாராவது செஞ்சால் அவன் செத்தே போகணும் அப்படிங்குவேன். ஆம் நண்பர்களே, நம்மை விட மிகச் சிறந்தவராய் அந்த செயலை செய்பவருக்கு வேறு யாருக்கும் தகுதி இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்து கொண்டு நம்மை 100% அந்த செயலுடன் செயலாய் இணைந்து செய்ய வேண்டும். மற்றவர்களை விட பல மடங்கு அதிகமாய் ஒரு செயலை செய்தால் அது வெற்றிக்கான வழி 2. 3வது, கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்பதுதான். ஆம், ஒரு செயலை செய்யும்போது அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், இது செஞ்சு முடிச்சோன்னு இது வந்துடும் அப்படின்னு மனசில் எந்த எதிர்பார்ப்பும் இருந்து செய்யாதீங்க. கண்டிப்பாக எதிர்பார்ப்பு வேண்டும். ஆனால் அது செயலை செய்யும்போது அந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. செயலை 100% செய்தீர்கள் என்றால் இந்த பிரபஞ்சம் எப்படியாவது உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்தே தீரும். இதை உணர்ந்து கொண்டு இனிமேல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 100% உங்கள் உழைப்பை போடுங்கள். அவ்வாறு உழைப்பை போடும்போது நீங்கள் எதிர்பார்க்காததை விட பெரிய விஷயம் உங்களை தேடி வரும். இதை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் வெற்றிக்கான 3 வழிகள். வழி நம்பர் 1, அதிகமாக மற்றவர்களை விட தெரிந்து கொள்ளுங்கள். அதிகமாக மற்றவர்களை விட தெரிந்து கொள்ளுங்கள். 2வது, அதிகமாக உழையுங்கள். உங்கள் உழைப்பு நீங்கள் செய்யும் வேலையில் அபரிதத்தை தொட வேண்டியதாக இருக்க வேண்டும். 3வது, செய்யும் வேலையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 100% மனதுடன் உழைப்புடன் இணைந்து உழையுங்கள். அப்படி உழைத்தால் வெற்றி என்பது உறுதி. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட தொழிலில் உங்களோட வாழ்க்கையில் செயல்படுங்க. இந்த 3 வழிகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் வழிகளையும் தீர்த்துவிடும். இதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் கூடும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வரும். உழையுங்கள். உழைப்பின் மூலமாக உச்சத்தை தொடுங்கள். வாழ்க, வெல்க. நன்றி.